ஹாய் கைஸ், ஒரு உயிரினத்துக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கலாம். கஷ்டமே வாழ்க்கையா இருந்தா எப்படி இருக்கும்? ஹனி பேஜர்ங்கிற இந்த உயிரினத்துக்கு கஷ்டங்கள் வராது, இவனா போய் கஷ்டங்களை தேடிக்கிடுவான். சோ அது எப்படின்னு பார்த்தோம்னா, திங்கக்கிழமை தேன் குடிக்க போறேன்னு சொல்லி தேனி கூட்டுக்குள்ள வாய விட்டு அதுங்க கிட்ட இருந்து வாங்கி கட்டி சர்வை பண்ணிரும். அண்ட் செவ்வாய்க்கிழமை பார்த்தோம்னா ஆஸ்ட்ரிச்சோட முட்டையை சாப்பிட போய் அந்த முட்டையை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதுங்க கிட்ட இருந்து கொத்து வாங்கி சர்வை பண்ணிரும். சோ இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஒரு ஆஸ்ட்ரிச்சால ஒரே கிக்ல ஒரு ஹைனாவே கொன்ற முடியும். ஆனா இந்த ஹனி பேஜர்ங்கிற உயிரினம் அந்த ஆஸ்ட்ரிச் கிட்ட இருந்து பல எத்து வாங்கினாலுமே இதோட உடம்புக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லாம சர்வை பண்ணிரும். அண்ட் புதன்கிழமை பார்த்தோம்னா நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு மரத்துக்கு மேல போய் தூங்க போறேன்னு சொல்லி சரியான ஹைட்ல இருந்து கீழே விழுந்து அதுல இருந்துமே சர்வை பண்ணிரும். அண்ட் வியாழக்கிழமை என்ன பண்ணோம்னா விஷம் வாய்ந்த தேள்களை சாப்பிட போய் கிட்டத்தட்ட 8 விஷம் வாய்ந்த கொட்டுகள் வாங்கினாலும் அதுல இருந்தும் சர்வை பண்ணிரும். அண்ட் வெள்ளிக்கிழமையும் சும்மா இல்லாம தலைமை விஷம் வாய்ந்த பாம்புகளை சாப்பிட போய் அதுங்க கிட்ட சண்டை போட்டு அதுங்க கிட்ட இருந்தும் கொட்டு வாங்கி அதுங்களையே சாப்பிட்டு சர்வை பண்ணிரும். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற 2 நாட்கள் என்ன பண்ணணும் தெரியாம வெளியில இறங்கி சுத்துறேன்னு சொல்லி ஓநாய்கள் கூட்டத்துக்கிட்ட மாட்டி அதுங்க கிட்ட சண்டை போடும். அந்த ஓநாய்கள் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே இதோட உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படுத்த முடியாது. ஏன்னா அதோட உடம்பு அவ்வளவு கட்டியா இருக்கும். சோ இதனாலவே எவ்வளவுதான் ஓநாய்கள் தாக்குனாலும் அந்த எல்லா ஓநாய்களையும் எதிர்த்து சண்டை போட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவ்வளவு கஷ்டத்திலையும் ஜாலியா சாப்பிட்டு தூங்குறது தான் இவரோட வேலையே. சோ இந்த ஹனி பேஜர் சர்வை பண்ற டெக்னிக்ஸ் ரொம்பவே தைரியமாவும் ரொம்பவே வேடிக்கையாவும் இருக்கிற காரணத்தினாலவே இந்த ஹனி பேஜருக்கு அனிமல் டெட் பூலுங்கிற ஒரு பேருமே இருக்கு. சோ இவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.